ஃப்ரெண்ட்ஸ், யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் பேபி? கிச்சன்ல தேவையான பொருட்கள் வைக்கிற ஒரு இடத்தை காட்ட போறோம். ஓகே, இந்த க்ளூல உங்களுக்கு கிளீனா ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது. பட் நான் சொல்றேன், இந்த பழைய சோறு, அப்புறம் போனது வந்தது, மிச்சம் மீதி இதெல்லாம் வைக்கிற ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட். எல்லா வீட்டு பழைய சோறும் வந்துட்டு அவங்க வீட்டு பழைய சோறு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் திருப்பி அந்த ஐட்டமை காட்டுறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜோட குட்டியான ஒரு கிளான்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னெல்லாம் இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது இதை திறந்துடு சேம். எஸ், ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் காட்டுறேன். இது என்னென்னு அப்படியே வாங்க பார்ப்போம். இது எங்கள் அப்பா ஸ்ரீலங்காவுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்து. ஸோ அப்படியே நாங்கள் ரொம்ப நாளாக கேரி பண்ணுறோம். ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிருக்கோமா வாங்கி எடுத்து. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக கேரி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பழைய ஃப்ரிட்ஜ்லேயும் இருந்துச்சு, இப்போ எங்கள் புது ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரு நோ ஃப்ரோஸ்ட் ஃப்ரிட்ஜ். அப்படின்னா ஐஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ஃப்ரீசருக்கும் ஆன டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட்னு வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு லைக் ஃப்ரிட்ஜுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி, இல்லையா? இப்போ வெக்கேஷனுக்கு எங்கன்னா போகிறோம்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போது சாப்பாடு கெடாமல் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்துக்கும் அந்த சாப்பாடு. ஸோ பெரிய லாங் ஹாலிடேஸ்க்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு அப்படியே பாதுகாப்பாக பார்த்துக்கும். இங்கே சூப்பர் கூலுன்னு இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்கும் இந்த பகுதி. சூப்பர் ஃப்ரீஸ்ன்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃப்ரீசர் பகுதி பயங்கர கூலிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நான் எப்போவுமே பண்ணுறதே இல்லை, வந்து டன்டடான்னு இப்படி ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ இப்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இத்தனை ஐட்டமுக்கு இது பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கியும் ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு பத்தலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இதை சொல்லி முடிக்கவே 4 நாள் ஆகிடும் போல் இருக்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 சாக்லேட் இருக்குது, என்னோடய ஃபேவரட் சாக்லேட். ஸோ இந்த சாக்லேட்ஸ் இருக்குது. சாக்லேட்ஸ் இங்கே வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போது அங்கே ஒரு எவரெஸ்ட் சோலை மசாலா இருக்குது. அதுக்கப்புறம் புதினா தொக்கு. இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் ஆக்சுவலி வைக்கக்கூடாது, பட் உங்களுக்கு காட்டுறதுனால நான் வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம், ரேசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என் ஃப்ரிட்ஜு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஒரு நிமிஷம் மூடிட்டு திருப்பி திறக்கிறேன். ஓகே, திருப்பி இப்படி ஹோல்டு பண்ணி வச்சா லாக் ரிலீஸ் ஆகும். இப்படி சத்தம் வந்தப்புறம் நம்ம திறக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸ் பாட்டில் இருக்குது. எங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வத்த கொழும்பு டப்பா இருக்குது. ஆமாம், இந்த மாதிரியெல்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஒயிட் ரைஸ் வச்சா ஒண்டி போதும், சும்மா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உரிச்ச பூண்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, நான் எடுக்க போல. அப்புறம் என்னோட ஃபேவரட் பீனட் பட்டர் மசாலா இருக்குது. அதுக்கப்புறம் இது லூஸில் வாங்கின திராட்சை. இதில் பார்த்தீங்கன்னா அணில் ஊர்லேருந்து கண்ணூர்லேருந்து வீட்லேயே செஞ்சு எடுத்துட்டு வந்து என்னது ஜாக் ஃப்ரூட்டு தானே? ஜாக் ஃப்ரூட் ஜாம். என்ன சொல்லுவோம் அது தமிழில்? ஜாக் ஃப்ரூட்டுக்கு ஏதோ ஒரு பழம். ஜாக் ஃப்ரூட்டு. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போட்டுடுங்க, சத்தியமாக மறந்துட்டேன். அதுலேயே வந்துட்டு நானும் இது ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இதோ வீட்டிலேயே செஞ்ச ஜாம். நெக்ஸ்ட்டு சர்பத் இருக்குது. ஆமாம், அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது தேவைப்பட்டால் இதை குடிப்போம்.
இங்கே ஒரு கலக்கா மிட்டாய் இருக்கு. இது என்னோட ஃபேவரட். அணில் வச்சுக்கோ, அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் பொரிக்கிறதுக்காக. பார்த்தாலும் சாப்பாடு தான். இல்லை மறந்துடுவாங்க ஒரு ஐட்டம்க்கு தானே. இது ஏதோ உரிச்ச எலுமிச்சை பழத்தை இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்தா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு கேக் வாங்கணும், செம்ம கேவலமாக இருந்துச்சு, ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இதோ எப்படி கொதறி வச்சுருக்கோம் பாருங்களேன். ஸோ இந்த மிச்ச மீதி கேக்கை வந்துட்டு, இது ஆக்சுவலி வந்துட்டு சீஸ் ப்ளூபெர்ரி கேக். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால பிடிக்கல. மறுபடியும் கத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யா, இன்னொரு வாட்டி க்ளோசிங் பண்ணிடுவோம். அப்புறம் இதை ஹோல்டு ஃபார் ஆகுமட்டு இருக்குதே, நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கீழேருந்து வருவோம். இந்த இடத்துல கேக்கை பார்த்துட்டோம். இப்போ இது கொத்தமல்லி. இதை கொத்தமல்லியை வந்துட்டு கவரில் போட்டு வச்சுருக்கோம். சாமிக்கு வைக்கிற பூ இங்கே இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாவு டப்பா இருக்குது. ஸோ இது இந்த ரோ. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தயிர். தயிருக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தயிர் ஊற்றும் மீது பாதாம் கொட்டைங்களை போட்டு வச்சிங்கன்னா தயிர் நல்லா தோயும், கட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு கட்டி தயிர் வேணும்னா பாதாமை போடுங்க, நல்ல கெட்டி தயிர் வரும். அப்புறம் பால் இங்கே இருக்குது. இது என்ன? ஓ, இது ஒரே ஒரு ரெயின்போ கேக் மிச்சம் இருக்கிறது. ஸோ இந்த ரெயின்போ கேக்கை நம்ம அந்த பக்கம் வைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடுவோம். ஸோ இதில் ஏதோ ஒரு கறி இருக்குது. இதை நான் திறந்து மேலே ரசம் இதோ. சரி, கொஞ்சம் பழைய ரசம் மாதிரி தான் தெரியுது. பழசாது தெரியல, நேற்று சாயங்காலம் செஞ்சது. ஓகே, இந்த டப்பால எப்பவுமே சாக்கோவோட ஃபுட் இருக்கும். பை மிஸ்டேக்காக கூட நாங்கள் தொட்டுடக்கூடாதுன்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் டப்பா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா எங்க ஃபுட்டுன்னு சில பல வாட்டி தப்பு நடந்து இருக்கு. ஒன்றும் இல்லை, சிக்கன் சூப் இருக்கும் சாக்ஸிக்கு. யூஸ்வலி நாங்கள் ஒயிட் ரைஸில் சிக்கன் சூப் காட்டுறேன் எப்படி இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கு. சிக்கன் போட்டு சூப் பண்ணுவோம். ஸோ இது சாக்ஸி ஃபுட். இந்த கவரில் பார்த்தாலும் பூ தான் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு பயங்கரமாக ஓப்பன் பண்ணி வச்சா சத்தம் போடுதே. ஃப்ரிட்ஜு தூர் முடிக்கிறதுக்குள்ளேயோ ஓடி போயிடும் போல இருக்கு. அப்புறம் பால் பேக்கெட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி தயிர். அப்புறம் ஒரு பெப்சி டப்பா, தயிர் பச்சடி ஏதோ கொஞ்சோண்டு மிச்சம் மீதி. இதில் பார்த்தீங்கன்னா தறக்க முடியல. ஐயோ, இருப்பாயும் கத்துற. வெயிட் மாடி. சரி, நம்ம திறந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி ரைஸ் இருக்கு இதுக்குள்ள. இது இங்கேயே வச்சிருக்கேன். ஏன் ஜிவி சாப்பிட புரியாது? இல்லை, அப்புறமா பசிச்சிட்டு நான் சாப்பிட்றேன். ஓகே. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு காய் யாரோ கட் பண்ணி எதுக்காக வச்சிருக்காங்க, பஜ்ஜி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பஜ்ஜி போடலையாப்பா? கரெக்ட். இது மிச்சம் மீதி பஜ்ஜி போட்டுருந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களே தூக்கி கிடாச்சிடுவாங்க இது. அப்புறம் இதில் வந்துட்டு சிக்கன் கபாப் இருக்கு. இனித்தது செஞ்சது சிக்கன் கபாப். அதுக்கப்புறம் இதுலேயும் ஏதோ வெஜிடேபிள் ரைஸ் இருக்கு. எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு திறந்தா உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும், ரசம், சாம்பார், வெஜிடேபிள் ரைஸ், தோசை மாவு எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல பிரியாணி வச்சிருக்காங்க. இதுல உரிச்ச வெங்காயம் இருக்கு. ஆக்சுவலி நாங்க உரிச்சு வெங்காயத்தை வச்சிடுவோம். இன்னொரு வாட்டி நீ கத்துனங்க உன்னை தூக்கி வெளியே கிடாசிடுவேன். சாம்பார் வெங்காயம் தானே இது? ஆமா, சாம்பார் வெங்காயம். ஸோ இந்த மாதிரி உரிச்சு வச்சிடுவோம். ஸோ சாம்பார் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு வேவச்ச முட்டை. ஆக்சுவலி எங்களுக்கு எப்போ தேவைன்னா உரிச்சு சாப்பிட்டுக்குவோம். இல்லை மோஸ்ட்லி சாக்கோக்காக தான், எமர்ஜென்சி டைம்ல உரிச்சு டைரெக்டாக சாக்கோ கொடுக்கறதுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொரிச்ச மீன் இருக்கு. ஸோ இன்னைக்கு அதிகமாக யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் கபாப், மீன் எல்லாமே கொஞ்சம் மிச்சம் வந்துடுச்சு. நாளைக்கு இதையே பேட்டிங் பண்ணுவோம். அப்புறம் இதில்
கொஞ்சம் உப்புமாவு இருக்குது, இன்னைக்கு காலையில் பண்ண நாஷ்டா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு டப்பா, கொஞ்சம் ஏதோ சில்லி, இந்த கொட்டை, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ். இன்னைக்கு சாயங்காலம் சோளம் வச்சாங்க, அந்த சோளம். ஸோ இந்த பக்கம் ஃப்ரிட்ஜில் இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த ஏரியாவில் வெஜிடேபிள்ஸ் வச்சுருப்போம், நிறைய வெஜிடேபிள்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் ஒரு குட்டி மார்க்கெட் மாதிரி இருக்கும். அதனால இந்த ஏரியாவில் நாங்கள் வெஜிடேபிள்ஸ் மோஸ்ட்லி கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் ஃப்ரூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் ரொம்ப இருக்குது. அப்புறம் வந்துட்டு அது மஸ்க் மெலன் தானே, மஸ்க் மெலனும் இது ரொம்ப இருக்கு. அவ்வளோதான். இது பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ரூட் மார்க்கெட்டில் வாங்கினோம் பெங்களூரில், செம்மையாக இருக்குது குவாலிட்டி. அதுக்கப்புறம் ஆப்பிளும் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் பயங்கரமாக சத்தம் போடுறதுனால அப்படியே நம்ம ஒரு வியூவை காட்டிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி உரிச்ச பூண்டு வாங்கிக்கோங்க. நான் வாங்குறேன், சோம்பேறின்னு இருந்தாலும் சமைக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு எல்லா டிஷ்ஷுலேயும் பூண்டு இருக்கணும், கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு வரும்னு இருக்கனால. ஓகே, நம்ம இதை மூடிடுவோம். இது என்னோட ஃபேவரட் பகுதி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் காலியாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது இந்த ஃப்ரீசரில். பட் இன்னைக்கு ஒரு 2 ஐட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் மசாலாலாம் வச்சிங்கன்னா கட்டியாகாதான். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். மசாலாலாம் வச்சா இந்த நீர் கோத்து ஃபங்கஸ் எல்லாம் வராதான். ஸோ நாங்கள் ஓப்பன் மசாலாஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருவோம். இந்த பருப்பு, துணூண்டு பருப்பு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி. அப்புறம் ஐஸுக்கு யூஸ் பண்ணுவோம். சாக்கோக்கு வந்துட்டு இந்த ஐஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் சாக்கோது ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன சுகர் ஃப்ரீ வெண்ணிலா ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, இதுவும் இதுவும் ரெண்டும் வெண்ணிலா. மற்றபடி பெருசா இந்த ஃப்ரீசர் சைடு எதுவும் இல்லை. ஏன்னா நான்வெஜ் எல்லாம் வந்த நிக்கே செஞ்சு சாப்பிடுவோம். நான்வெஜ் ஆக்சுவலி நான்வெஜ் எல்லாம் இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அவ்வளோதான். இதோ இந்த மாதிரி ஊற்றி வச்சா அப்பப்போ ஜூஸ் பண்ணுவேது குடிச்சிக்கலாம். could be in within half an hour ஐஸ் ஆயிடும் தண்ணி ஊற்றி வச்சா. கரெக்ட். பயங்கர சூப்பர் கூலிங் இந்த ஃப்ரிட்ஜ். நீங்கள் வச்சோடனே ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர கூலிங் ஆகிடும், சாப்பாடு கம்மியாக கிடும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் 1 மாதத்துக்கிட்ட வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த டபுள் டெக்கர் இல்லை, இந்த குட்டி பீரோவோட ஃப்ரிட்ஜ் டூர் இதோட முடிவுக்கு வருது. ஸோ வந்துட்டேன். ஸோ இதோட எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர் முடியுது. இந்த ஃப்ரிட்ஜ் டூர்ல வந்து வேற நிறைய சாப்பாடு வேற எடுத்து வெளியே வச்சிருக்கு. இப்போ போய் அட்டாக் பண்ணோம், பேட்டிங் பண்ணும். ஏன்னா நான் நிறைய மருந்து, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம், ஜூஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த போட்டு வைக்கின்ற டைம் ஆயிடுச்சு. இல்லை பூட்டெல்லாம் போட முடியாது. பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த நைட்டுக்கு கொள்ளக்காரங்க மாதிரி நைட்டு வந்து திருடின்னு போயிடுவோம் சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் திருடி வச்சிருக்கேன். இதை போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்? ஆமாம், நாங்கள் 2 பேரும் சோறு கல்லர்கள் இல்லை, புரிஞ்சிருக்காது நிறையா பேருக்கு. நாங்கள் 2 பேரும் என்ன சாப்பாடு திருடர்கள். சொந்த வீட்லேயே நைட்டு சாப்பாடை திருடி சாப்பிடுவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஏன் வெளியெல்லாம் சொல்லி காட்டுங்க? நம்மளோட கம்பெனி சீக்ரெட்டை இப்படி வெளியெல்லாம் விடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஆமாம், உங்களை இன்னொரு வீடியோவில் ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாரும் போட்டதுனால நானும் சும்மா ட்ரை பண்ணேன். அதனால இன்னொரு வீடியோவில் இன்னொரு கொஞ்சம் யோசித்து புது கான்செப்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீவிதா. பை ஃப்ரம் அனில்.